காங்கிரசினுடைய 60 வருடங்களுக்கு 59 வருடத்துக்கு அப்புறம் கதர் சட்டை போட்ட காங்கிரஸ் கதர் சட்டை போட்ட கதராடை அணிந்த காங்கிரஸ் தோழர்கள் இருவர் இன்று அமைச்சராக பொறுப்பேற்கிறார்கள். இது மிகவும் முக்கியமான தருணம். காங்கிரஸ்காரர்களை பொறுத்தமட்டிலும் எங்களை பொறுத்தமட்டிலும் பல வருடங்கள் மற்றவர்களை இந்த அதிகாரத்தில் அமர்த்துவதற்காக உதவியவர்கள் நாங்கள். எங்களுடைய வாக்குகளை வாங்கி பலர் அமைச்சர்களாகவும் பெரும் பதவியில் இருந்தவர்கள். ஆனால் எங்களுக்கு அந்த மரியாதை கிடைப்பதற்கு 59 வருடங்களாக இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பல அவமானங்களையும் பல வகையிலே துன்பங்களையும் அடைந்து இந்த இடத்தை அடைந்திருக்கிறோம். இது மிக முக்கியமான நாள். இந்த நாளில் காங்கிரஸ் கட்சிக்காரனாக மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இது மகிழ்ச்சியான தருணம். அதிமுக திமுக அதுல அமைச்சரவையில் இடம்பெறாத நிலையில இப்ப தமிழக வெற்றி கழகம் அமைச்சரவையில் இடம் கொடுக்கிறது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு ஒரு தொடக்கமா இருக்கும். தமிழ்நாட்டில் 2006 இந்த துவக்கம் துவங்கிவிட்டது. மக்கள் வாக்களித்தது கூட்டணிகளுக்காக. 2006 தமிழ்நாட்டில் இருந்தது என்னன்னா கூட்டணி அனைத்து கட்சிகளையும் சேர்த்து கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். எல்லாருடைய வாக்குகளையும் வாங்கி அதிகாரத்துக்கு வந்து விடுவார்கள். வாங்கி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்களை கலட்டி விட்டுருவாங்க அதிகாரத்துக்கு இல்லாம. அந்த பழக்கம் மாறி இருக்கிறது. அதாவது என்னன்னா தேர்தலுக்கு முன்னால கூட்டணி என்பது அதிகாரத்துக்குமான கூட்டணியாக இருக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது. இது முதல் படியாக பார்க்கிறேன். அதிகாரங்களை பகிர வேண்டிய இந்த தருணம் வந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாலேயே இந்த அதிகார பகிர்வை பற்றி வாக்காக சொன்னார். அந்த வாக்கை காப்பாற்றியிருக்கிறார். அவருக்கு நன்றிகள். ஏனென்றால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது என்பது மிக மிக அரிதான விஷயம் அரசியலில். இப்பொழுது அவரை பொறுத்தமட்டில் அந்த வாக்கை காப்பாற்றியிருக்கிறார். இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். அவருடைய இந்த அரசு நேர்மையான அரசாக செயல்படும், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அரசாக செயல்படும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கு. எங்களை பொறுத்த மட்டும் நடந்தவைகளாக இருக்கட்டும், அடுத்து நடக்கப் போகையில் நல்லவைகளாக இருக்கட்டும். முதல்ல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள், இந்த கூட்டணி என்பது உள்ளாட்சி தேர்தலுக்கும் நாடாளுமன்றத்துக்குமான கூட்டணி என்று. அதனால் எங்களை பொறுத்த மட்டும் இந்த உறவு செம்மையாக இருக்கும் என்று நம்புகிறோம். பலரும் பல வகையில விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய காலம், எங்களை பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய காலம், காங்கிரஸ் தோழர்களும் பொறுப்புணர்வோடு நடக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படக்கூடிய காலம் இல்லை இது. நாங்களும் ஆட்சியில் இருப்பதனால் எங்களுடைய மனநிலையிலும் இந்த மாற்றம் தேவைப்படுகிறது. எதிர்க்கட்சிகளுடைய தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார். அவரை பொறுத்த மட்டும் அவர்தான் எதிர்க்கட்சிகளுடைய தலைவராக டெல்லியில் இருக்கிறார். அவர்தான் மோடி அமித்ஷாவிற்கு எதிர்ப்பாளராக இருக்கிறார். அவரோடு தோளோடு தோள் இருப்பவர்கள் அனைவரும் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்கள்.